சாய் சச்சரிதத்தில் 37வது அத்தியாயம் பாபாவின் பெருமைகள் பலவற்றை சொன்னபடி ஆரம்பிக்கிறது. மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாதவராக பாபா இருந்தார். ஒரு முறை பித்து பிடித்தவர் போல பேசாமல் அமர்ந்திருப்பார். இன்னொரு சமயம் பக்தர்களுக்கு போதனை செய்வார். அடுத்த சமயம் எல்லாவற்றையும் செய்தாலும் எதுவுமே செய்யாதவர் போல பட்டும் படாமலும் இருப்பார். கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தபடி இருப்பார். தூங்குகிறாரோ என்றால் யோகத்தின் விழிப்பு நிலையில் இருப்பார். சில சமயத்தில் கோபப்படுவார், சில சமயம் எல்லை கடந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார். இவர் எப்படிப்பட்டவர் என்று புரியாதவாறு குழப்பம் ஏற்படும். இதனால்தான் பித்துக்குழி பக்கீர் என பரவலாக பேசிக்கொண்டனர். பாபா இவ்வாறு புதிராக நடக்க காரணங்கள் இருக்கத்தான் செய்யும். பொதுவாக ஜனவசியம் உள்ளவர்களை சுற்றி ஆண், பெண், ஏழை, பணக்காரர்கள் என பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள். யார் ஒருவரிடம் நெருக்கம் காட்டினாலும் அடுத்தவர் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். பெண்களிடம் தனிப்பட்ட முறையில் தனித்து பேசுவது கூடாது என சாஸ்திரங்கள் தடையை விதிக்கின்றன. தனியாக பேசினால் சபலங்கள் தோன்றலாம், தவறுகள் நடக்கலாம், தெய்வீக தன்மைகள் மாறிப்போகலாம். இதனால்தான் பிரம்மச்சாரியும் துறவியும் பெண்களை விட்டு வெகு தூரத்தில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டார்கள். பாபா விஷயத்தில் அவர் தனியாக இருந்த நிகழ்வுகள் குறைவு. ஓய்வுக்கும் உறக்கத்திற்கும் அவர் தனித்திருந்தார். மற்றபடி எப்பொழுதுமே மக்கள் அவரை சூழ்ந்திருந்தார்கள். எல்லோர் மீதும் அன்பு காட்டினாலும் தன் மீது தனிப்பட்ட அன்பு செலுத்த வேண்டும் என யாரேனும் பக்தர் எண்ணிவிட்டால் அவருக்கு பாபா மீதும் பாபாவுக்கு அவர் மீதும் பற்றுக்கள் ஏற்படும். பற்றை துறந்தவருக்கு பற்றுகளால் தொல்லைகள் வரும். துறந்தும் இருக்க வேண்டும், துறப்பதை பிறர் அறியா வண்ணம் பார்த்து கொள்ளவும் வேண்டும். இதனால்தான் பெண்களை தாய், சகோதரி, மகள் என அழைத்தார். அவருடன் இருக்கும்போது நல்ல புத்தியும் நல்ல செயல்கள் செய்யும் குணமும் உண்டாகும். சேவை மனப்பான்மை ஏற்படும், மன உறுதி ஏற்படும். அவரது பாதங்களில் அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்படும். சிலர் பாபாவை குருவாகவும் கடவுளாக சிலரும் எண்ணுகிறார்கள். தங்களது இன்னல்கள் யாவும் விலக மக்கள் அவரை எப்பொழுதும் மொய்த்தார்கள். பாபா குருவாக கடவுளாக இருந்தால் அவர் தங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பக்தர்களுக்கு உண்டு. நீங்கள் அவ்வாறு அவரை நினைத்தால் இன்ப வாழ்வு வரும் அல்லது நீடிக்கும் என்றோ, துன்ப நிலை இருக்கும் அல்லது போகும் என்றோ எண்ணக்கூடாது. அதை தருவதற்காக அவர் குருவாக கடவுளாக இல்லை. குரு என்பவர் நீங்கள் கேட்கும் வசதிகள், வாய்ப்புகள், செல்வம், மாடு, மனை, பெண்டு, பிள்ளைகள் தருபவர் அல்ல. இவை யாவுமே மாயை என்று அறிந்தவர். இவற்றின் மீதுள்ள ஆசையை விலக்கி வீடு பேறு தர வந்தவர். தனது ஞானத்தை உங்கள் மீது அவர் திணிக்காமல் உங்களுடைய அஞ்ஞானத்தையே உங்களை திருத்துவதற்காக பயன்படுத்தி கொள்கிறார். இதனால் நீங்கள் கேட்பதையெல்லாம் அவர் தருகிறார். வேண்டுதலை கேட்கிறார். உங்கள் விருப்பத்திற்கும் தன்னை விட்டு தருகிறார். மாயையின் மூலமாக ஒருவரை வழிநடத்தி சென்று மாயையை அழித்து அதிலிருந்து அவர் காப்பாற்றுகிறார். அஞ்ஞானிகளான நம்முடனே பயணித்து நம் அஞ்ஞானத்தை விலக்கி ஞானம் தருகிறார். இது கசப்பு மருந்தை குடிக்க வைத்து வெல்லம் தருவதற்கு ஒப்பானது. அதை அழகாக செய்து தனது பக்தனுக்கு ஆன்ம ஞானம் தருகின்றார் பாபா. எல்லோரும் சுகபோகங்களை விரும்பித்தான் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பதை விட்டு இல்லாததும் எட்டாததுமான விஷயங்கள் மீது தாவுகின்றார்கள். இந்திரனே ஆனாலும் கழுதையானாலும் இந்திரிய சுகம் என வந்துவிட்டால் எல்லாமும் ஒரே மாதிரிதான். இந்திரன் நந்தவன சுகத்தில் புரளுவான், கழுதை குப்பமேட்டில் புரண்டு கொண்டிருக்கும். ஆக சுகம் என வந்துவிட்டால் எல்லாம் ஒன்றுதான். இவ்வாறு சொல்லிக் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருவார் பாபா. எனக்கு இதெல்லாம் புரியவில்லை, நான் சுகமாக வாழ்ந்து சொர்க்கம் போக வழியேனும் இருந்தால் அதை சொல்லுங்கள் என்று கேட்கின்றீர்கள். உடலாலும் வாக்காலும் மனதாலும் 5 பிராணங்கள், புத்தி ஆகியவற்றை பணிவுடன் உறுதியுடன் குருவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அவரிடம் இவற்றை சமர்ப்பித்த பிறகு எதை பற்றியும் பயம் கொள்ளாமலும் கவலைப்படாமலும் இருக்க வேண்டும். பயந்தால் பயந்த காரியம் நேரிடும். எதை பற்றி அச்சம் கொள்கிறாயோ அது உனக்கு சம்பவிக்கும். எனவே அச்சம், பயம், கவலை போன்றவற்றை உன்னை விட்டு நீக்கி பாபாவின் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். தூய அன்பு என்ற சந்தனத்தை அவர் நெற்றியிலிட வேண்டும். எளிய விசுவாசம் என்ற பீதாம்பரத்தை ஆடையாக உடுத்த வேண்டும். மனம் உருகுவதால் பெருகும் கண்ணீரால் அவரை குளிப்பாட்ட வேண்டும். திடமானதான ஸ்ரத்தை என்னும் சிம்மாசனத்தில் எழுந்தருளச் செய்ய வேண்டும். பக்தி என்னும் மேகலையை இடுப்பில் அணிவிக்க வேண்டும். இருப்பதை உள்ளன்புடன் அவருக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு அவரை உங்களுக்கு சொந்த உறவாக மாற்றிக்கொள்ளுங்கள். இவ்வாறு செய்தால் அவர் உங்களவராகி உங்களையும் தமக்கு உரியவராக்கி கொள்வார்.
ஓம் சாய்.